ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, மார்ச் 5, 2025. பாபா நம் அனைவருக்கும் இந்த வாழ்க்கையின் உயர்ந்த லட்சியத்தை வழங்கியிருக்கின்றார். எந்த ஒரு மனிதர் தனது லட்சியத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறாரோ, மேலும் அதனை அடைவதற்காக முழுவதுமாக முயற்சி செய்கிறாரோ, அவர் அநேக விதமான வீணான விஷயங்களிலிருந்து விடுபட்டு விடுகிறார். லட்சியத்திற்கேற்றாற்போல மனிதர்களுக்குள் லட்சணங்களும் வர துவங்குகின்றன. லட்சணங்கள் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் லட்சியத்தில் இருக்கும் உறுதித்தன்மையானது தானாகவே லட்சணங்களை கொண்டு வந்து விடுகிறது. ஆனால் இதுவும் சத்தியமானதுதான். அதாவது எந்த ஒரு லட்சியத்தை அடைவதற்கும் ஒரு வரையறுக்கப்பட்ட திட்டம் தேவைப்படுகிறது. பாபா நமக்கு உயர்ந்த லட்சியத்தை வழங்கியிருக்கிறார். அதாவது நீங்கள் உங்களது மனநிலையினை விஷ்ணுவை போன்று ஆடாது அசையாது உறுதியானதாக ஆக்கிவிட வேண்டும். விஷ்ணுவின் சொரூபத்தை காண்போம். விஷ்ணு அவர்கள் சேஷனாக படுக்கையில் வீற்றிருக்கிறார். தலைமீது பாம்பின் குடைநிழல். கடலில் நாலாபுறங்களிலும் அலைகள் அடிக்கின்றன. ஆனால் விஷ்ணு அவர்கள் கீதை ஞானத்தின் சிந்தனையில் மூழ்கியிருக்கின்றார். முற்றிலும் ஆடாத அசையாத உறுதியான நிலையில் படுத்திருக்கின்றார். மேலும் அங்கிருந்தபடியே முழு உலகிற்கும் திருஷ்டி கொடுக்கிறார். முழு உலகையும் பார்த்து கொண்டிருக்கிறார் மற்றும் பரிபாலனையும் செய்கின்றார். அப்படிப்பட்ட உறுதியான மனநிலை இருப்பதனால் ஸ்ரீ லக்ஷ்மி சரணங்களில் வந்துவிட்டார். அதாவது அப்படிப்பட்ட உறுதியான மனநிலை கொண்டவரின் சரணங்களில் செல்வமும் சொத்துக்களும் வந்து குவிந்து விடுகின்றன. லட்சியத்தை உருவாக்கிக் கொள்வோம். நாமும் நமது மனநிலையை விஷ்ணு அவர்களைப் போன்று ஆடாது அசையாது உறுதியானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். 5 விகாரங்களும் நமக்கு கொடிநிழலாக ஆகிவிட வேண்டும். இந்த 5 விகாரங்கள் தான் சர்ப்பமாகும். இவற்றை வசப்படுத்தும் போது அவை குடிநிழலாக மாறிவிடும். அதன் மூலம் நாம் இவற்றின் மீது ஓய்வெடுக்க முடியும். கடலில் எத்தனை புயல்கள் இருந்தாலும், அதாவது இந்த வாழ்க்கையில் எத்தனை மாயையுடைய புயல்கள் வந்தாலும், பலவிதமான பிரச்சனைகள் வந்தாலும், நமது மனநிலை உறுதியானதாக இருக்க வேண்டும். அப்படி நாம் முழுவதுமாக முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக ஞானத்தின் விஷயங்களை பயன்படுத்த வேண்டும். பாபாவின் உதவியை நினைவு செய்ய வேண்டும். சமர்ப்பண உணர்வினை நடைமுறைப்படுத்த வேண்டும். பாபாவின் கரம் என் தலை மீது இருக்கிறது. அவர் எப்போதும் எனது குடைநிழலாக இருக்கின்றார். இந்த அழகான அனுபவத்தில், இந்த முழு நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும். மேலும் டிராமாவின் ஞானத்தையும் பயன்படுத்த வேண்டும். இதன் மூலம் நமது மனநிலை மிகுந்த உறுதியானதாக ஆகிவிடும். மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாம் கீதை ஞானத்தின் சிந்தனையில் மூழ்கி இருக்க வேண்டும். வீணான விஷயங்களை விட்டுவிட்டு ஞானத்தை சிந்தனை செய்ய வேண்டும். முரளியின் மீது மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து முயற்சி செய்தால் உண்மையான கீதை ஞானத்தில் நாம் மூழ்கிவிட முடியும். அந்த ஆனந்தம் குறைவானதல்ல. எவ்வாறு விஷ்ணு அவர்கள் சேஷனாக படுக்கையில் கவலையில்லாமல் வீற்றிருக்கிறாரோ, அது அப்படிப்பட்டதொரு மனநிலையாகும். நாமும் ஞானத்தின் பலத்தினால், யோகத்தின் பலத்தினால் கவலையற்ற வாழ்க்கையின் அனுபவம் செய்வோம். எப்போது நமது மனநிலை அவ்வாறு ஆகிவிடுமோ, உண்மையில் நாம் செல்வத்திற்கு பின்னால் ஓட வேண்டிய அவசியம் இருக்காது. செல்வம் நமது சரணத்திற்கு வந்துவிடும். நாம் அளவற்ற செல்வத்திற்கு எஜமானராகிவிடுவோம். எனவே இன்று கவனம் செலுத்துவோம். நான் எனது மனநிலையினை விஷ்ணு அவர்களுக்கு சமமாக ஆக்கிவிட வேண்டும். நமது அந்த சொரூபத்தினை முழு நாளிலும் பல முறைகள் நினைவிற்கு கொண்டு வருவோம். இது நமது எதிர்காலத்தின் சொரூபத்தினுடைய பெருமிதமுமாகும். மேலும் நமது தற்காலத்தின் மனநிலையும் அவ்வாறுதான் உறுதியாக இருக்க வேண்டும். இன்று முழு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒரு முறை இந்த சொரூபத்தை மனக்கண்ணில் கொண்டு வருவோம். இதுவே எனது உண்மையான மனநிலை என்ற நல்ல தூண்டுதல் பெறுவோம். மேலும் முழு நாளும் ஓர் அழகான பயிற்சியை மேற்கொள்வோம். சுயம் ஞான சூரியன் பரந்தாமத்திலிருந்து கீழிறங்கி வந்து எனது கண்களுக்கு முன்னிலையில் வந்துவிட்டார். எதிரில் இருக்கும் அவரிடமிருந்து சக்திகளின் பல வண்ண கிரணங்கள்
என் மீது விழுகின்றன. நான் மாஸ்டர் ஞான சூரியனாக இருக்கிறேன். இந்த பயிற்சியினை முழு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் 2 முறைகள் செய்வோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.